ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாதிச்சும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது. கடன் தொல்லை தீர மாட்டேங்குது. மனசில் எப்பவும் ஒரு நிம்மதி இல்லாமல் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுதினமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக எளிமையான ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக தீர்வு தான் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். சந்திரனை தொழுவதால் வளம் பெருகும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. அதுவும் குறிப்பாக செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியின் அருளையும் குபேர வளம் மற்றும் மன அமைதியை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் இந்த மூன்றாம் பிறைக்கு உண்டு. இந்த வீடியோவில் வறுமை நீங்கி செல்வம் செழிக்க மூன்றாம் பிறை அன்றைக்கு, அதாவது நாளைய தினம் 16/6/2026 அன்று நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான இரகசிய பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் முழுமையாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் சொல்ல போகிற ஒரு பரிகாரம் உங்கள் பணப்பையை எப்பவும் காலியாகாமல் வச்சுருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. முதல்ல ஏன் மற்ற நாட்களை விட இந்த மூன்றாம் பிறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அமாவாசை அன்றைக்கு சந்திரன் முழுமையாக மறைஞ்சு விடுவார். அதற்கு பிறகு முதல் நாள் பிரம்மை, இரண்டாம் நாள் துவிதியை. 2 நாட்களும் சந்திரனோட ஒளி ரொம்ப மங்கலாகத்தான் இருக்கும். நம்ம கண்களுக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் 3வது நாளாக வர்ற திருதியை திதியில்தான் சந்திரன் தன் முகத்தை நமக்கு காட்டுகிறார். சிவபெருமான் தன் சடாமுடியில் சூடியிருப்பது இந்த மூன்றாம் பிறை சந்திரனைத்தான். அதனால்தான் இந்த பிறையை நாம் பார்க்கும்போது சிவபெருமானோடு அருளும் சந்திரனோட முழுமையான நேர்மறை ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் இந்த நாளில் சந்திரனோட ஈர்ப்பு விசையால் பூமியில் இருக்கிற நீர்நிலைகளில் மட்டும் அல்லாமல் 70% நீரால் ஆன நம்ம மனித உடலிலும் மனதிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாளில் நாம் செய்கிற வழிபாடு நம்ம ஆழ் மனதை தூண்டி நினைத்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றி தரும். சரி, இப்போது இந்த வழிபாட்டிற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை மிக மிக எளிமையான பொருட்கள் தான் நமக்கு தேவை. அது முதலில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. அது சாதாரண பச்சரிசியாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் அதில் மஞ்சள் கொஞ்சம் கலந்து, தண்ணீரில் மஞ்சள் கலந்து அதை நல்ல நிழலிலேயே ஆறவிட்டு அதை அச்சதையை போலவும் அந்த பச்சரிசியை எடுத்துக்கொள்ளலாம். சில நாணயங்கள், உங்களிடம் ₹1 நாணயங்கள் இருக்கலாம், ₹5 நாணயங்கள் இருக்கலாம், ₹10 நாணயங்கள் இருக்கலாம். எந்த நாணயமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். சிலர் வெள்ளி நாணயங்கள் வைத்திருந்தால் அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சந்திரனுக்கு உகந்த வெள்ளை நிற மலர்கள், குறிப்பாக மல்லிகை, முல்லை அல்லது வெள்ளை அரளி மலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு நன்கு கிழியாத, அழுக்கு இல்லாத, நல்ல நிலைமையில் உள்ள ரூபாய் நோட்டு தேவை. அது ₹10 இருக்கலாம், ₹50 இருக்கலாம், ₹100 இருக்கலாம், இல்லை ₹500 இருக்கலாம். ஆனால் நல்லா கசங்காத, அழுக்கு இல்லாத நல்ல நோட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு நெய் தீபம், கற்பூரம். பிறகு சுவாமிக்கு நிவேத்தனமாக பால் பாயாசம் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். இது எதுவுமே எனக்கு செய்ய நேரம் இல்லை என்பவர்கள் கற்கண்டு அல்லது காய்ச்சிய பால் 1 டம்ளர் இதையும் வைக்கலாம், தவறு கிடையாது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதில் எது உங்களால் வாங்க முடியுமோ, எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை மன நிறைவாக முழு திருப்தியுடன் அதை வாங்கி வைத்து செய்யுங்கள். நல்லதே நடக்கும். இது இல்லை அது இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. எது உங்களால் முடியுமோ அதை மட்டும் வாங்கி வைத்து பரிகாரத்தை செய்யுங்கள். இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்து விடலாம். இந்த வழிபாட்டை வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது பால்கனியில் சந்திரன் நல்லா தெரியும் இடத்திலோ நின்றுதான் செய்ய வேண்டும். நேரம் மிக மிக முக்கியம். சூரியன் மறைந்த பிறகு மாலை 6:15 மணியிலிருந்து இரவு 7 மணிக்குள் மேற்கு வானில் தோன்றி உடனே மறைந்துவிடும். அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 45 நிமிட நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட வேண்டும்.
இப்போது நீங்கள் செய்ய போகின்ற முதல் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சந்திரனை பார்க்கும்போது உங்களுடைய வலது கையில் கொஞ்சம் பச்சரிசி, வெள்ளை மலர்கள் மற்றும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற நாணயங்களை வைத்து கொள்ள வேண்டும். இப்போது சந்திர பகவானை நேருக்கு நேராக பார்த்து கைகூப்பி உங்கள் மனதில் இருக்கின்ற குறைகளை சொல்ல வேண்டும். என் கடன் தீரட்டும், தொழில் வளரட்டும், வீட்டில் பணம் தங்கட்டும், என்னுடைய பிள்ளைகளின் படிப்பு நன்றாக அமைய வேண்டும், எங்களுடைய வீட்டில் செல்வமளமானது என்றைக்கும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டி முடித்ததும் கையில் இருக்கின்ற அரிசியையும் பூவையும் சந்திரனை நோக்கி சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது செடிகளில் கூட நீங்கள் போடலாம். அந்த நாணயங்களை மட்டும் தனியாக எடுத்து உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் அல்லது பீரோ லாக்கரில் வைத்து விடுங்கள். இது காந்தம் போல பணத்தை ஈர்த்து உங்களிடம் வந்து சேர்க்கும். இது முதல் பரிகாரம். நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த நாணயங்களை வைத்து செய்யக்கூடிய பரிகாரமாகும். இப்போது நீங்கள் ரூபாய் நோட்டை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை வைத்தும் ஒரு பரிகாரம் செய்யலாம். நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த கசங்காத நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய காகித நோட்டை உங்கள் 2 கைகளிலும் வைத்து சந்திர ஒளி அதில் படுகின்ற மாதிரி காட்டி, என் வாழ்வில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று 3 முறை மட்டும் சொல்லுங்கள். இந்த நோட்டை நீங்கள் செலவழிக்கக்கூடாது. உங்களுடைய பர்சிலோ இல்லை பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது பீரோவிலோ எப்போதும் எங்கு ராசியான இடத்தில் பணம் வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை வைத்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் செலவழிக்கக்கூடாது. இந்த 2 பரிகாரங்களில் உங்களுக்கு எந்த பரிகாரம் எளிமையாக தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். சந்திரனை தரிசனம் செய்யும்போது சும்மா சந்திரனை பார்க்காமல் மனதிற்குள் சில மந்திரங்களை சொல்ல வேண்டும். சிவபெருமானின் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லலாம். அல்லது சந்திர பகவானுக்குரிய ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தையோ அல்லது சந்திரனின் பீஜ மந்திரமான ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திரமசே நமக என்னும் மந்திரத்தையோ நீங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டை அடுத்தடுத்து வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனத்திலும் நீங்கள் செய்து வரும்போது ஜாதகத்தில் இருக்கும் சந்திர தோஷம் நீங்கும். குறிப்பாக தாயாரின் உடல் நலம் சீராகும். ஆன்மீகத்தில் சந்திரன் தாயை குறிப்பவர். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பெற்றோரோட காலில் விழுந்து இந்த நாளில் ஆசி வாங்குவது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனை உச்சமடைய செய்யும். மன உளைச்சல், தேவையில்லாத பயம், குழப்பம் இருக்கிறவர்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். கடைசியாக சில முக்கியமான விஷயங்கள். இந்த வழிபாட்டின் போது முடிந்தவரை நீங்கள் வெள்ளை நிற ஆடைகள் அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷமாகும். அதே போல அமாவாசை அன்றைக்கோ அல்லது மற்ற நாட்களிலேயோ சந்திரனை வெறுமனே மொட்டை மாடியில் நின்று பார்க்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். ஆனால் இந்த 3ஆம் பிறையை மட்டும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டும். சந்திரனை பார்த்த பிறகு வீட்டில் நீங்கள் செய்து வைத்திருக்கும் அந்த நெய்வேத்தியத்தை பாலோ அல்லது பால் பாயாசமோ சர்க்கரை பொங்கலோ கற்கண்டோ எது செய்து வைத்திருக்கின்றீர்களோ அதை பிரசாதமாக அனைவரும் சேர்ந்து குடும்பத்தோடு சாப்பிடுங்கள். எதிர்மறை எண்ணங்களோடு கோபத்தோடு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டாம். இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை 3ஆம் பிறை அன்றைக்கு, அதாவது நாளைய தினம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பொருளாதார மாற்றம் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்து விடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.